தம்பிங்களா, வெயிட் லாஸ் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். நாங்க ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோமா, நிறைய கஸ்டமருக்கு வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க பரம்பரையாவே நாங்க வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாமே வந்து ஃபேட் பாடி தான், ஒபிசிட்டி. நாங்க எல்லாமே வந்து பரம்பரையா அந்த மாதிரி ஹெரிடிட்டி, அந்த ஜீனு, பரம்பரையாவே நாங்க அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா, சயின்ஸ்ல வந்து அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சயின்ஸ்ல சொல்லிட்டாங்க, லைஃப் ஸ்டைலு 70%, மீதி எல்லாம் ஒரு 30% தான் சொல்லிட்டாங்க. ஸோ லைஃப் ஸ்டைலுங்கிறது நீங்க கண்ணு முழிச்சு கண்ணு மூடுற வரைக்கும் என்ன நம்ம சாப்பிட்றோம், என்ன நம்ம உடல் உழைப்பு போடுறோம், இதுக்கு பேர் தான் வந்து லைஃப் ஸ்டைல். நீங்க யூரினு, மோஷனு, சுறுசுறுப்பா வேலை செய்யறது, தூங்குறது, தண்ணி குடிக்கிறது, இது மாதிரி எல்லாம் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ ஆனா நிறைய ஃபேமிலியில நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் என்னன்னா, அந்த உணவு பழக்க வழக்கமும் தொத்திக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு எங்களுதுலாம் பாருங்க, சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா வந்துட்டு தீபாவளிக்கு முறுக்கு சுடுவாங்க. அப்புறம் எப்பயாவது ரேரா வந்து முட்டை செய்வாங்க. நாங்களாம் குழந்தைங்களா இருக்கும்போது காலைல எழுந்திரிச்சு போய் பார்ப்போம் இருக்குதான்னு. அந்த மாதிரி ஒரு சில குடும்பத்துல பாருங்க, அந்த இனிப்பு பலகார வகைகள் அது வந்து ஃபாலோடு பை, நம்ம சின்ன வயசுல என்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் தான் நமக்கு பிடிச்ச உணவுகளா இருக்கும், அதை அப்படியே சாப்பிட்டு வருவோம். இந்த மாதிரி அந்த சாப்பாட்டு பழக்க வழக்கமும் நம்ம கிட்ட வந்து நம்ம பரம்பரையில இருந்து அப்படியே தொத்திக்கிட்டு வரும். அது வந்து நமக்கு மைண்ட்ல வந்து உட்காந்துக்கும். அந்த எண்டோர்ஃபைன், அந்த சுரப்பி மாதிரி நமக்கு சாப்பிட வைக்கும். ஆனா இப்பெல்லாம் பார்த்தா என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட்டா இருக்காங்க நிறைய பேர். எப்படின்னா, அப்பா அம்மா எல்லாம் ஒல்லியா இருக்கிறாங்க, பசங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாக்கா பெருசா இருக்கிறாங்க, வெயிட் ஆயிட்டாங்க. ஸோ அப்ப வந்து இந்த பரம்பரையா நாங்க வந்து அந்த மாதிரி குண்டாவே தான் இருக்கோம், ஒபிசிட்டியா இருக்கோம்னு சொன்னதெல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தா அதுவும் மாறிடுச்சு. ஸோ எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்துக்கு, அன்னைக்கெல்லாம் ஏதோ வாழ்க்கை ஓடிடுச்சு, நல்ல சாப்பாடு, பலகாரம் தின்னாலும் எரிச்சுட்டோம், முறுக்கு தின்னாலும் எரிச்சோம், வடை சுட்டாலும் எரிச்சோம், லட்டு செஞ்சாலும் எரிச்சுட்டோம்லாம், நிறைய விளையாட்டு, பொழுதுபோக்கு, ஓட்டம், ஒடியாட்டம், வெயில், அப்படி. இன்னைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கெல்லாம் நீங்க சாப்பாடு பழக்கம், உடல் உழைப்பு முறை, செலக்டிவா சாப்பிட்றது, ப்ராப்பரா ஹைட்ரேஷன் பண்றது, காலையில எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது, நல்ல ஒரு 7-8 மணி நேரம் தூங்குறதுலாம் நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு.